வணக்கம். 12/2/2026 வியாழக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களில் இருந்து விடுபட செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதல் ஏற்படாமல் பக்குவத்தோடும் கவனத்தோடும் இருந்தால் சர்வ சங்கட்டங்களும் விலகும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பூரம் சர்வ எண்ணங்களும் ஈடேறும், நினைத்து நிறைவேறும், சர்வ காரியத்திலும் தடைகளில் நின்று வெற்றியோடு நடக்கக்கூடிய நாளாகவும் பூரம் நினைத்து நிறைவேறும். உத்திரம் சர்வ காரியத்திலும் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கும். மாலை நேரத்தில் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சில எதிர்பாராத நன்மைகளும் சாதகமான சூழ்நிலையும் உருவாகும். அதே நேரம் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். பல நன்மைகள் வரும். ஆனால் பதட்டத்திலையும் வேகத்திலையும் செய்யும் வேளையில் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மன குழப்பங்களை உருவாக்கிவிடும் என்பதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நன்று. கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலன். ரோகிணி மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் மதியம் வரை. பிறகு அனைத்து வேலைகளிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். மிருக சீரிசம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடு இருந்தால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடக்கும். அதனால் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அனைத்திலும் இருந்தும் வெற்றி பெற்று மிகவும் பிரகாசமான பலனை எதிர்பார்க்க மிகவும் பக்குவமும் எச்சரிக்கையும் தேவை. பயணத்தின் போது, வேலை செய்யும் இடத்திலும், அனைவரிடத்திலும் பழகும் போது மிகவும் கவனத்தோடு இருந்தால் சர்வ சங்கட்டங்களை நீக்கி மிகவும் வெற்றி பெறலாம். சித்திரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சுவாதி அனைத்து தரப்பிலும் கவனத்தோடு பழகுவது நன்மை பயக்கும். விசாகம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்ச